புதிய ஆண்டுல நமக்கு கொடுத்த இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்க போகிறோம். கேளுங்க. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சிறைகளே? இது ஆங்கிலத்தில் எப்படி கன்வெர்ட் பண்ண? நம்பிக்கையுடைய சிறைகளே. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை? நம்புறீங்களா? நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரை விடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிறவங்க சாதாரண நம்பிக்கை எனக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன யூதர்கள், எப்படி சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடந்தார்கள். எத்தனை வருஷம் சிறைப்பட்டு இருந்தாங்க? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 70 வருஷம் பாபிலோனிலே யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த யூதர்களுக்கு சகரியா தீர்க்கதரிசியின் மூலியமாய் தேவனுடைய வார்த்தை போகிறது. அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில, நீங்க பார்த்துட்டீங்கன்னா பாபிலோன் இந்த யூதர்கள் எல்லாருமே ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எஸ்தர், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எப்படி இருந்தாங்க? பயங்கர வைராக்கியமா இருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருந்துச்சு? அவங்க நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருந்தது? தானியேலோட நம்பிக்கை யார் மேல இருந்தது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? யார் மேல இருந்தது? எஸ்தர் ராஜாத்தினுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? சொல்லுங்க. மொர்தெகாயினுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைப்பட்டு போனவர்களே, நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, உங்க அரணுக்கு திரும்புங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அரண்னா யாரு? அரண் என்பது என்ன? அரண்னா என்னதுங்க? அரண்னா என்ன? ஸ்ட்ராங் ஹோல்ட், பாதுகாப்பு. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது, turn you to the stronghold, ye prisoners of hope. அல்லேலூயா. ஸ்ட்ராங் ஹோல்ட், பயங்கர பலமான பாதுகாப்பு. அரண்னா என்னது? பலத்த பாதுகாப்புக்கு திரும்புங்க. நமக்கு யாருங்க பலத்த பாதுகாப்பு? நம்ம கட்டி இருக்க வீடா? நம்ம சம்பாரிச்சிருக்க சம்பாத்தியமா? நம்ம பண்ற வேலையா? நம்ம படிச்ச படிப்பா? எது நமக்கு பலத்த அரண்? எது நமக்கு பலத்த அரண்? தாவீது சொல்லுகிறார், நீர் என் கோட்டை, நீர் என் கேடகம், நீர் என் நம்பிக்கை, நீரே என் பலத்த துருகம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பலத்த அரண் யாருங்க? ஆண்டவர் தான். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, எங்க திரும்புங்க? நம்பிக்கை இருந்தா இந்த வருஷம் ஆண்டவரிடத்துல திரும்பணும். அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா திரும்புங்க, அரணுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அரண் என்று சொன்னால் அவர்தான். அவர்தான் நமக்கு அரண், அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமான தேவன். அல்லேலூயா. தானியேல் சிங்ககபியில் இருக்கும் பொழுது தரியு ராஜா என்ன தெரியுமா கேட்கிறாரு? தரியுவா இல்ல நேபுகாத்நேசாரா? எந்த ராஜா? சிங்ககபியில போட்டது எந்த ராஜா? தாவீத, தானியேல. தரியு போட்டார். நேபுகாத்நேசாருடைய காலத்துக்கு அப்புறம் யார் வரா? மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், தரியு ராஜா வராரு. தரியு தூக்கி சிங்ககபியில போட்டுட்டாரு தானியேல. அப்போ தரியு ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. சத்துருக்கு தெரிஞ்சிருக்குது நமக்கு யார் அரண் என்பது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அப்ப தானியேல் சொல்றாரு, ஆம் ராஜாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறார், எந்த இடத்துல இருந்து சொல்றாரு? சிங்கங்களின் மத்தியில் இருந்து சொல்றாரு, ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். இந்த சிங்கங்களின் வாய்களுக்கு தூதர்கள் கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி கூறுகிறார். யார் அவருக்கு பலத்த அரண்? சிங்கம் இருந்துச்சு,
சிங்கம் பசியோட தான் இருந்துச்சு, குகையில தான் இருந்தாங்க. ஆனா சிங்கங்கள் தானியேலை என்ன பண்ணல? வேதம் என்ன சொல்லுதா? அவனை சேதப்படுத்த இல்லை. கெபியில தான் இருந்தான், சிங்கத்தின் மத்தியில தான் இருந்தாரு. சிங்கமும் பசியோட இருந்தது, பல நாட்களாக சாப்பிடாமல் பசியோடு இருந்த சிங்கம். ஆனா தானியேல ஒரு சின்ன கீறலும் கூட போடாம பாதுகாப்பா இருந்துச்சு. அல்லேலூயா. தானியேலுக்கு யார் அப்ப பாதுகாப்பா இருந்தது? யார் பாதுகாப்பா இருந்தது? யார் அந்த அரணாய் இருந்து பாதுகாத்தது? ஆண்டவர் தான். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில கொண்டு போய் தூக்கி போடுறாங்க. தூக்கி போடப்பட்டவர்கள் எரிந்து சாம்பலானார்கள். தூக்கி போடும் பொழுது அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் தீயில பஸ்பமாய் விழுந்துச்சு. ஆனா தூக்கி போடப்பட்டவர்களோ உலாவுகிறார்கள். எப்படி? எதுல உலாவுறாங்க? அக்னியில. வேதம் சொல்லுகிறது, அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. எத்தனை மடங்கு எரியுது அக்னி? 7 மடங்கு எரிகிற அக்னி. ஒரு சின்ன, அவங்க டிரெஸ்ல இருக்கிற ஒரு சின்ன நுனியம் கூட அது சேதப்படுத்தல. யார் அவர்களுக்கு பாதுகாப்பாரனா இருந்தா? யார் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது? 7 மடங்கு இல்லைங்க, 7000 மடங்கு எரிஞ்சாலும் கர்த்தர் அவர்களுக்கு அரணாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களெல்லாம் சிறைப்பட்டு போனவங்க தான். ஆனா நம்பிக்கை யார் மேல இருந்துச்சு? ஆண்டவர் மேல. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தான் அரண். 2020 ஆண்டு நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஆண்டவருக்குள்ளயா, ஆண்டவருக்கு வெளியே? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீ அரணுக்கு திரும்பினா உனக்கு நான் என்ன தருவேன்? என்னத்தை கொடுப்பேன்? கர்த்தர் வாக்குரைக்கிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். 2025 காட்டிலும், 24 காட்டிலும், 23 காட்டிலும், 22 காட்டிலும், 21 காட்டிலும், 20 காட்டிலும், இந்த 26 நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தரப்போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 1 மடங்கு, நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்னும் 2 மடங்கு தருவார். அல்லேலூயா. ஆனா நீங்கள் அரணுக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான சுகம், ரெட்டிப்பான ஆரோக்கியம், ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான வருமானம், ரெட்டிப்பான ஞானம், ரெட்டிப்பான அறிவு, ரெட்டிப்பான குடும்ப வாழ்க்கையினுடைய எல்லா பலன்களும் நமக்கு வந்து சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷனால 1 மடங்கே தர முடியாது. கொடுக்கிற சம்பளத்தையே மனுஷன் என்ன பண்றான்? ஏமாத்துறான். சொல்றாரு கரெக்ட். கொடுக்கிற சம்பளத்தையே மனுஷன் நம்மளுக்கு தர வேண்டிய காசையே என்ன பண்றான்? நம்ம உழைச்சதை நமக்கு தரக்கு ஏமாத்துறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உழைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இன்னொரு மடங்க போட்டு நான் ரெட்டிப்பா தரேன். அல்லேலூயா. என்னிடத்தில் நீ வா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அரணுக்குள்ள வா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோபு கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்றாரு, யோபு என்னை குறித்து குறை சொல்லல, அவன் என்னை குறித்து நிதானமாய் பேசினான். கர்த்தர் யோபுவினுடைய முடிவுல என்ன கொடுத்தாரு? யோபுவுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? இழந்து போனதை கொடுத்தாரா? இழந்து போனதை காட்டிலும் 2 மடங்கு கொடுத்தாரா? இழந்து போனதை காட்டிலும் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் பிரல்லைய சொல்லுவோமா? ஏன்னா யோபு அந்த அரணுக்குள்ளதான் கடைசி வரைக்கும் இருந்தான். மனைவி சொல்றா, ஜீவனை விட்டு தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடும் ஐயா, இன்னும் இந்த உயிரை பிடிச்சிட்டு என்ன பண்ண போற? அந்த அரணை விட்டு யோபு வெளியே வரவே இல்லை. அல்லேலூயா. அந்த அரணை விட்டு யோபு வெளியே வரவே இல்லை. நம்பிக்கையோட இருந்தாரு, நம்பிக்கையோட இருந்தாரு. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை குறித்து குறை சொல்லவில்லை. இந்த வருஷம் நீங்க ஆண்டவரை குறித்து குறை சொல்லாதீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் தருவார். யோபு அந்த நம்பிக்கையோட இருந்தாரு. அந்த அரணுக்குள்ள, அரணாகிய கிறிஸ்து இயேசுக்குள்ளேயே தான் இருந்தாரு. முடிவுல ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்தார். அவர்களே சொல்லுவோமா? யாக்கோப்பு பெத்தேல தாண்டி போகும்போது எப்படி போனாரு? வெறும் கையும் கோளுமாக போனார்.
அவர் திரும்பி அதே பெத்தேலுக்கு வரும்பொழுது எப்படி வராரு? அதே வெறுங்கை, அதே கோலா? இல்ல. என்ன கர்த்தர் கொடுத்தார்? இரு பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தாங்கள யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பூமி தாங்கள. இரு பரிவாரங்களோடு கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்குல அவன் சொத்து இருந்துச்சு. அல்லேலூயா. யாக்கோபோட சொத்து கிலோமீட்டர் கணக்குல நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதிச்சார். இரு பரிவாரங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். போகும்போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் நான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன பண்ண மாட்டேன்? கைவிடுவதில்லை. உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்த தேவன். வரலையோ சொல்லுவோமா? அதே மாதிரி யாக்கோப்புக்கு என்ன சொன்னாரோ திரும்பி வரும்போது அதே மாதிரி 2 பரிவாரங்களோட ஆசீர்வாதங்களோடு வந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். அதுக்கு யாக்கோபு சொல்றாரு, இந்த அடியேன் எம்மாத்திரம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்களே, இந்த அடியேன் எம்மாத்திரம். நீங்களே உங்களை நம்பல, ஆனா கர்த்தர் உங்களை நம்புறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளே நம்மளை நம்ப முடியல. நான் இதுக்கு பாத்திரமானான்னு நம்ப முடியல. எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா? நம்மளே நம்மளை நம்ப மாட்டோம், ஆனா கர்த்தர் நம்மளை நம்பி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்களை நம்புறத காட்டிலும் கர்த்தர் உங்களை அதிகமா நம்புறாரு. அல்லேலூயா. நீங்க உங்களை ஒரு சின்ன காரிய வட்டத்துக்குள்ள எவாலுவேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சின்ன ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படுறீங்க, கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல உங்களை குறிச்சு நீங்க எவாலுவேட் பண்றதை நிறுத்திடுங்க. உங்களை குறிச்சு யார் தான் எவாலுவேட் பண்ணணும்? ஆண்டவர் தான். நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனுடைய பலத்தில் நம்பிக்கை இருந்ததா, ஆண்டவருடைய பலத்தின் மேல் நம்பிக்கை இருந்துச்சா? யாருடைய பலத்துல நம்பிக்கை வச்சு தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டான்? கோலியாத் என்பவன் அரக்கன். அல்லேலூயா. கோலியாத் என்பவன் மகா பெரிய ஒரு அரக்கன். தாவீது என்பவன் வெறும் சின்ன பையன், ஒரு 14 16 வயது மதிக்கக்கூடிய ஒரு சிறு பையன். அல்லேலூயா. எந்த நம்பிக்கையிலங்க அந்த கோலியாத்தை நோக்கி எதிரெதிர நிக்கிறான்? 40 நாட்கள் மொத்த இஸ்ரவேல் படையில ஒருத்தன் கூட முன்னாடி போகல. அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரத்துல எங்கேயோ ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த தாவீது செய்தியை கேட்டு உள்ள நுழையிறாரு. அல்லேலூயா. 40 நாட்கள் படையே நடுங்கிட்டு இருக்குது. இந்த ஒரு மனுஷன் முன்னாடி கால் எடுத்து, சின்ன பையன் முன்னாடி போறான். எந்த நம்பிக்கையில போறான்? சொல்லுங்க, எந்த நம்பிக்கையில போறான்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி இருக்கிறேன்டா, வரேன் உன்னை முடிச்சு கட்டுறேன் அப்படின்னா, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருக்கிறேன்டா, வரேன்டா, களி கம்பங்கூட எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன்டா, நான் சின்ன வயசுல இருந்து ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன்டா, மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன்டா அப்படின்னா போனாரு. என்ன சொன்னாரு? நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். நீ இந்த ஈட்டியும் கேடகத்தையும் உன்னுடைய வஸ்திரத்தையும் உன்னுடைய ஆயுதங்களை நம்பி வந்திருக்கிற. நான் யாரை நம்பி வந்திருக்கிறேன்? நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது அவனை பத்தி அங்க சொல்லல. யாரை பத்தி சொன்னாரு தாவீது? யாரை பத்தி சொல்றாரு? நீங்க உங்களை பத்தி சொல்றீங்களா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பத்தி சொல்றீங்களா? யாரு பெருசு? நம்ம பெருசா, நமக்குள்ள இருக்க ஆண்டவர் பெருசா? தாவீது சின்ன பையன்தான், ஆனா தாவீதுக்குள்ள இருந்த ஆண்டவரோ மகா பெரிய தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா. அப்ப தாவீது யாரை ஐடென்டிஃபை பண்றாரு? தன்னையா, தனக்குள்ள இருந்தவரையா? யார் ஐடென்டிஃபை பண்றாரு? தனக்குள் இருந்தவரை. இப்ப 2026 உங்களை பொறுத்து வாழ போறீங்களா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவரை பொறுத்து வாழ போறீங்களா? அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்தவரை தாவீது பார்த்தனால கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனையாவே அவனுக்கு தெரியல. தாவீது தன்னை அவன் நினைச்சிருந்தான், தன்னை அவன் பார்த்திருந்தான் என்றா அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டான். ஐயோ அம்மாடின்னு ஓடி போயிருப்பான். ஆனா தனக்குள் இருந்த தேவனை பார்த்தான். அல்லேலூயா.
தாவீதுக்குள்ள ஆண்டவர் இருந்தாருங்க. அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. அவன் நினைச்சு பார்க்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் தாவீதுக்குள்ள இருந்து செஞ்சார். தாவீது சொல்றாரு, நானு கறவல் ஆடுகளுக்கு பின்னாடி திரிஞ்சிட்டு இருந்த என்ன தூக்கிட்டு வந்து உம்முடைய மந்தையாகி இவ்வளவு பெரிய இஸ்ரவேலை மேய்க்க என்ன நீங்க தெரிந்தெடுத்திருக்கீங்களேன்னு சொல்ற. தாவீது என்னைக்காவது ஒரு நாளாவது தான் ராஜாவாவேன் என்று விசுவாசிச்சிருப்பாரா? நினைச்சிருப்பாரா? என்னைக்காவது நான் ராஜாவாவேன்னு தாவீது நினைச்சிருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. ஆனா தாவீத ராஜாவாக்குனது யாரு? தாவீத ராஜாவாக்குனது யாரு? நீங்களா? நானா? ஆண்டவர். முரளிய சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை குறிச்சு உங்க திட்டம் அவ்வளவுதான். ஆனா உங்களை குறிச்சு ஆண்டவருடைய திட்டம் பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரெட்டிப்பான நன்மை இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு தருவார்? என்னால முடியாது, உண்மையா சொல்றேன், நம்மனால முடியாது. ஆனா யார் தருவா? கர்த்தர் சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அதுவும் எப்ப தருவேன்? நேத்து தந்தனா? நாளைக்கா? நாளைக்கா? இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. உங்களை நம்புறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நம்புறீங்களா? உங்களை நம்புறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நம்புறீங்களா? இதுக்கும் பதில் இல்லையா? ஆண்டவரை தான் நம்பணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புறவங்களை ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தரப்போறாரு. விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனா அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் என்றால் அவர்தான் ஆண்டவர். சரிங்களா? எங்கேயாவது சுத்திட்டு வந்துட்டு ஆண்டவர் தருவார்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்துட்டு சொல்லணும், ஆண்டவர் தருவாருன்னு. வரலையா? சொல்லுவோமா? உண்மையா ஆண்டவர் மேல நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நீங்க அரணை விட்டு வெளியே இருந்தா ஆண்டவருடைய நம்பிக்கை உங்களுக்குள்ள வராது. நீங்க அரணுக்குள்ள இருக்கணும், ஆண்டவருக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த நம்பிக்கை வரும். அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் இந்த ஆண்டு ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வார்த்தையை நம்ப வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. சித்தி பெறுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை நம்புங்க, வாழ்க்கையில கண்டிப்பா கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல கை வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல கை வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இப்பொழுது செபிக்க போகிறோம். எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல கை வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. சகரியா 9ஆம் அதிகாரம் ஆண்டவரே, இந்த 12வது வசனத்துல நீர் வாக்குரைத்த தேவன், நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவரப்பா. இந்த வாக்கு தத்தமானது இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய சகல வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் தகப்பனே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு குறைவையும் உடைய பிள்ளைகள் பார்க்கவே கூடாது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நன்மையை கர்த்தர் கொடுத்து இந்த ஆண்டு நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. உடைய பிள்ளைகள் அதை காண போகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் 30, 60, 100 உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.